ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நண்பா யூ அண்ட் மீ சேனல். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக க்ளோ தரக்கூடிய ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேஸ் பேக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பேக் வந்து ஒரு எஃபெக்டிவாக அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு இதை செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோவாக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பேக்குக்கு யூஸ் பண்ண போகிற ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா இந்த கற்பூரவள்ளி இலை தான். கற்பூரவள்ளி இலை வந்து நம்ம சளிக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த இலையை நம்ம ஃபேஸ்க்கு எடுக்கிறனால நம்ம ஃபேஸில் இருக்கிற மாசுக்கள், டெட் செல்ஸ் எல்லாமே போகும். இதனால தான் இதில் கற்பூரவள்ளி இலையை நம்ம வந்து சேர்க்க போகிறோம். பொதுவாக எல்லாத்துக்கும் ஃபேஸ் நல்லா க்ளோவாக இருக்கணும், நல்லா பொலிவாக இருக்கணும் நம்ம ஆசைப்படுவோம். அதுக்காக நிறைய க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவோம். என்ன தான் யூஸ் பண்ணாலும் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டல்லாகிடும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டல் அடிக்கும். நம்ம நல்லா மேக்கப் பண்ணால் கூட டல்லாக இருக்கிற மாதிரியே கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருப்போம். அப்படிலாம் இல்லாமல் பர்மனெண்ட்டாக க்ளோவாக தரக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் இது. கொஞ்சமாக கற்பூரவள்ளி இலையை எடுத்து அதில் உரலில் போட்டு நல்லா இடித்து அதோட சாறை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சாறு எடுத்தாலும் எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் ஆனால் அரைக்கணும். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடிய முக்கியமான பொருள் கடலை மாவு. கடலை மாவு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இந்த கடலை மாவு ஸ்கின் ஒயிட்னிங்க்கு மட்டும் இல்லாமல் இது பிம்பிள்ஸையும் நல்லா போக்கக்கூடியதாக இருக்குது. ஃபேஸ் பேக் அப்படின்னாவே கடலை மாவை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த கடலை மாவு நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய அழுக்கு அது எல்லாத்தையுமே போக்கும். அடுத்ததாக நம்ம சேர்த்தக்கூடிய முக்கியமான பொருள் 1 டேபிள் ஸ்பூன் தயிர். இந்த தயிர் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ்க்கு பளபளப்பாக கொடுக்கும். லாக்டிக் அமிலம் இருக்கிறனால உங்கள் ஸ்கின் ஒயிட்னிங்க்கு வந்து இது உதவியாகவும் இருக்கும், நல்லா க்ளோவும் கொடுக்கும். இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்திக்கலாம். இந்த எலுமிச்சை சாறு உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாத்தையுமே போக்கக்கூடியதாக இருக்குது. எலுமிச்சை சாறை நல்லா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு காய விட்டுக்கலாம். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஃபேஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அப்போ பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். இதை நீங்கள் ஒரு தடவை பண்ணீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு தடவை பண்ணி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணினதுக்கப்புறமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். ஒரு தடவை அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே போய் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆயிரும். உங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கீழேருந்து மேல் வாக்கில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் மாதிரி இந்த மாதிரி இதுதான் உங்கள் ஃபேஸ் அப்படின்னா கீழேருந்து மேல் வாக்கில் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு கீழே கருவளை இருக்கிறவங்க, உதடு சுற்றியும் கருப்பாக இருக்கிறவங்க எல்லாமே இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட் ரிசல்ட் இருக்குது. இது வாரத்துக்கு 2 தடவைங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் வந்து இன்ஸ்டண்ட்டாக க்ளோ ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நண்பா யூ அண்ட் மீ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.